நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று 2025 வருடம் ஜனவரி மாதம் 20ஆம் தேதி, குரோதி வருடம் தை மாதம் 7ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்றைக்கு என்ன விசேஷம்? சுபமுகூர்த்த தினம். யாரை வழிபடலாம்? முருகரை வழிபாடு செய்து வர செல்வ சேர்க்கை உண்டாகும். இன்று யாருக்கெல்லாம் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் நாள் பார்க்கலாம் வாங்க. மேசராசி அன்பர்களே, மனதளவில் இருந்து வந்த சஞ்சலங்கள் குறையும். அரசால் அனுகூலம் ஏற்படும். வாகன பயணத்தில் கவனம் வேண்டும். எடுத்துச் செல்லும் உடைமைகளில் கவனம் வேண்டும். ரிஷபராசி அன்பர்களே, பூர்வீக சொத்துக்கள் மூலம் அனுகூலம் ஏற்படும். மனதில் புதுவிதமான ஆசைகளும் எண்ணங்களும் பிறக்கும். கற்பனை துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும். வியாபார பணிகளில் இருந்து வந்த எதிர்ப்புகள் குறையும். மிதுன ராசி அன்பர்களே, மற்றவர்களால் உங்களிடத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும். நம்பிக்கை உரியவர்களின் ஆலோசனைகள் கிடைக்கும். செல்வச் சேர்க்கை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். மனதில் இருந்து வந்த கவலைகள் குறையும். கடகராசி அன்பர்களே, எதிர்பாராத சில விஷயங்கள் மூலம் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை உருவாகும். உத்தியோக பணிகளில் உழைப்புகள் அதிகரிக்கும். வியாபாரம் நிமித்தமான முயற்சிகள் அதிகரிக்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் மேம்படும். சிம்ம ராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த வேறுபாடுகள் குறையும். தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். விளையாட்டான பேச்சுக்களை தவிர்க்கவும். எதிர்பாராத சில பயணங்களால் மாற்றம் ஏற்படும். கன்னி ராசி அன்பர்களே, முகத்தில் புதிய பொலிவுகள் உண்டாகும். ஆடம்பர எண்ணங்கள் மனதில் அதிகரிக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட பல பணிகளை பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் அமையும். எந்த ஒரு செயலிலும் பொறுமையை கடைபிடிக்கவும். துலாம் ராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லவும். அரசு சார்ந்த விஷயங்களில் பொறுமையுடன் செயல்படவும். வேள்வி பணிகளில் ஈடுபாடுகள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். விருச்சிக ராசி அன்பர்களே, சாமர்த்தியமான பேச்சுக்கள் மூலம் இழுபறியான பணிகளை செய்து முடிப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். கல்வி சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் அபிவிருத்தி தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். தனுசு ராசி அன்பர்களே, அதிகார பதவியில் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். வாகன பழுதுகளை சீர் செய்வீர்கள். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்துவீர்கள். அரசு பணிகளில் ஆதாயம் ஏற்படும். மகர ராசி அன்பர்களே, மனதில் புதுவிதமான தேடல்கள் உண்டாகும். கௌரவ பொறுப்புகள் மூலம் ஆதரவுகள் மேம்படும். பாக பிரிவினை முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமும் அந்யோன்யமும் மேம்படும். கும்பராசி அன்பர்களே, இடமாற்றம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். வழக்கு சார்ந்த பணிகளில் கவனம் வேண்டும். இனம் புரியாத சில சிந்தனைகளால் தயக்கங்கள் ஏற்பட்டு நீங்கும். சந்தேக உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது. மீனராசி அன்பர்களே, பணி சார்ந்த விஷயங்களில் முயற்சிக்கேற்ப புதிய சூழல் ஏற்படும். சுபகாரிய செயல்கள் சாதகமாக முடியும். குழந்தைகளால் மதிப்புகள் மேம்படும். தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும்.